வணக்கம். வலைத்தமிழ்.com மற்றும் எய்ம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் இரு நிறுவனங்களும் இணைந்து உங்களுக்காக வழங்கும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும் அனைவருக்கும் மிகுந்த உளவு வணக்கத்தை உரித்தாக்கி, முதலாவதாக சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்று திருக்குறள் சொல்கிறது. அதாவது உலகம் பல தொழில்கள் செய்து கொண்டு சுழன்றாலும் ஏற்தொழிலின் பின்னேதான் நிற்கிறது, அந்த உலகமே பின் செல்கிறது. அதனால் எவ்வளவு துன்புற்றாலும் உழவு தொழிலை விட தலை சிறந்த தொழில் இல்லை அப்படின்ற ஒரு மிகவும் ஆணித்தரமாக சொல்கிறது திருக்குறள். உழுவார் உலகத்தார்க்கு அச்சாணி என்பது போல அந்த அச்சாணியாக இருக்கும் உழவர்கள், விவசாயிகள், அவர்கள் செய்யும் தொழிலான விவசாயம் இப்பொழுது பல சவால்களை நம்முடைய சந்தித்துக் கொண்டிருப்பதை அனைவரும் அறிவோம். தமிழக அளவில் மட்டுமல்லாமல் இந்திய அளவிலும் உலக அளவிலும் விவசாயிகள் சந்திக்கும் சவால்களும் அதற்கு சார்ந்த தீர்வுகளும் பற்றி நிறைய யோசித்துக் கொண்டிருக்கிறோம். பல ஊடகங்கள் பல்வேறு வழிகளில் நம்முடைய பல தகவல்களை அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கிறது. இருப்பினும் வலைத்தமிழ்.com மற்றும் எய்ம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் மூலமாக நாங்கள் முன்னெடுத்து செல்லும் இந்த ஒரு நிகழ்ச்சி மிக மிக முக்கியத்துவமான ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் பார்க்கிறோம். முதலாவதாக எனது பெயர் மகேந்திரன் பெரியசாமி. தற்பொழுது வாஷிங்டன் டிசி பகுதியில் இருக்கிறேன், லண்டன், வர்ஜீனியா. உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி மிகவும் முக்கியமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஒரு நிகழ்ச்சியை அறிமுகம் செய்வதற்கு முன்பாக முக்கியமாக நம்மிடையே ஒரு மிகச்சிறந்த ஒரு விருந்தினர் வந்திருக்கிறார். அவர் திரு ஆறுபாதி பி. கல்யாணம். ஆறுபாதி பி. கல்யாணம் அவர்கள் பொதுச் செயலாளர், ஃபெடரேஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் அசோசியேஷன், காவிரி டெல்டா பகுதியில் இருந்து காவிரி டெல்டா மாவட்டங்கள் அனைத்துக்குமான ஒரு கூட்டமைப்பின் ஒரு பொதுச் செயலாளராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சேவ் ஃபார்மர் சேவ் இந்தியா என்கிற ஒரு பெரிய இயக்கத்தை, இந்திய அளவிலான ஒரு இயக்கத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கும் ஒரு ஆர்கனைசராகவும் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ரூரல் மற்றும் அதாவது கிராமப்புற விவசாயிகள் முன்னேற்றத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்கப்பூர்வமான பல பணிகளை நம்மளுடைய செய்து கொண்டிருக்கிறார். இவரை பற்றிய பல்வேறு கோணங்களில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான பல வேலைகள் செய்து கொண்டிருக்கும் இவர் மிகப்பெரிய சமூக ஆர்வலர். விவசாயம் மற்றும் விவசாயிகளின் நிலை குறித்தும் ஊடகங்களில் தொடர்ந்து எழுதியும் பேசியும் வரும் மிகவும் தொழில்நுட்பம் அறிந்த ஒரு விவசாயி. விவசாயி என்பது ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்றாலும் கூட இவர் விவசாயம் மற்ற நாடுகளில் எப்படி இருக்கிறது, எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்காக அமெரிக்கா உட்பட பல்வேறு இடங்களுக்கு சென்று அதற்கான தொழில்நுட்பம் எப்படி நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு எப்படி எடுத்து செல்ல முடியும் அப்படின்ற மாதிரியான பல வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார். மிக சிறந்த ஒரு களப்பணி செய்யும் ஒரு ஆய்வாளர். இவர் காவிரி டெல்டா மாவட்டமான நாகப்பட்டினம் தாலுகாவில் மயிலாடுதுறை அருகில் இருக்கும் ஆறுபாதி என்கிற கிராமத்தில் தொடர்ந்து தன்னுடைய விவசாய பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அதை மட்டும் இல்லாமல் ஒரு சிறிய கிராமத்திலிருந்து உலகபூர்வமான பல்வேறு இணைப்புகளை ஒன்றிணைத்து விவசாயிகளுக்காகவும் விவசாயம் முன்னேறும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்துடனும் பல்வேறு பணிகள் செய்து கொண்டிருக்கிறார். இவருடைய ஊரான ஆறுபாதி என்கிற ஊர் சமூக சிந்தனையாளர் டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி அவர்களை பற்றி அனைவரும் அறிந்திருப்பீர்கள். திரு எம்.எஸ். உதயமூர்த்தி அவர்களுடன் இவரும் இணைந்து மக்கள் சக்தி இயக்கம் என்கிற ஒரு இயக்கத்தில் இருந்து பல்வேறு களப்பணிகள் தமிழக அளவிலும் சரி, இந்திய அளவிலும் சரி, இது போன்ற நதிகள் இணைப்பு சார்ந்த வேலைகளிலும் சரி, இது போன்ற பல்வேறு பணிகளில் தொடர்ந்து களப்பணிகள் செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இப்போது நாம் அனைவரும் அறிந்த ஒரு மிக பெரிய செய்தியான இந்திய தலைநகர் டெல்லியில் போராடும் விவசாயிகளுடனும் தொடர்ந்த ஒரு இணைப்பில் அவர்களுக்கான ஒரு பெரிய ஒரு ஊக்க சக்தியாக அவர்களுக்காகவும் சரி, அல்லது தமிழக அளவிலும் சரி, இந்திய அளவிலும் சரி, விவசாயிகளுக்காக பல பல முன்னெடுப்பு நடைமுறைகளுக்கு நிறைய செய்து கொண்டிருக்கிறார். அவரை நமது அமெரிக்க வாழ் நண்பர்களுக்காகவும் விவசாயம் சார்ந்த பல்வேறு கேள்விகள் நம்மளுடைய இருக்கலாம்.
பல்வேறு ஊடகங்களிலும் சரி, மற்ற வழிகளிலும் சரி, நாம் விவசாயத்தை பற்றி அறிந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பர்செப்ஷனல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரியான ஒரு செய்திகள் மட்டுமா பார்க்காம உண்மையிலேயே என்னதான் நடக்குது, விவசாயிகளும் விவசாயமும் என்னென்ன மாதிரியான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெரிய ஆக்குசக்தியா நம்மகிட்ட இருக்காங்க, அதே மாதிரி அவர்களுக்கு இடையே அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் என்னென்ன, அதற்கான தீர்வுகள் என்னென்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா பல அருமையான ஒரு சுவையான ஒரு உரையாடல் நம்மளுடைய இப்பொழுது நிகழ்த்த இருக்கிறார் திரு ஆர்பாதி கல்யாணம் அவர்களே. வணக்கம். உங்களுக்காக வலைத்தமிழ்.com மற்றும் எய்ம்ஸ் இந்தியா நிறுவனம் இணைந்து நடத்தும் இந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்பதற்கு மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, இப்பொழுது திரு ஆர்பாதி திரு கல்யாணம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 25-30 நிமிடங்கள் நம்மிடையே உரையாற்ற இருக்கிறார். அந்த உரைகளுக்கு பிறகு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடங்கள் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியும் இருக்கிறது. அனைவரும் உங்களுக்கான பல கேள்விகள் இருக்கும், விவசாயிகள் சார்ந்தும் சரி, விவசாயத்தை சார்ந்தும் சரி, அதற்கான சிக்கல்கள் தீர்வுகள் பற்றி என்ன கேள்விகள் வேண்டுமானாலும் அவருடைய நீங்கள் முன்வைக்கலாம். அது ஒரு மாடரேட்டட் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி நாம முன்னாடி நடத்த போறோம். நன்றி. நிகழ்ச்சியை நம்மளுடைய திரு ஆர்பாதி கல்யாணம் அவர்களுடன் ஒப்படைக்கிறோம். ஐயா வணக்கம், வாங்க. வணக்கங்க. இந்திய தேசத்தையும் பிறந்த தாய் தமிழ் மண்ணையும் வணங்கி துவங்குகிறேன். அமெரிக்க வாழ் தமிழ் மக்களுக்கும் நம்முடைய இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கெல்லாம் இதை தமிழ் மக்களுடைய, தமிழ் விவசாயிகளுடைய பிரச்சனையை தெரிவிக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்த வலைத்தமிழ் நிறுவனத்திற்கும் எய்ம்ஸ் இந்தியாவிற்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது டெல்லியிலே கடந்த ஒரு மாதமாக தமிழகத்தைச் சேர்ந்த தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தினுடைய தலைவர் திரு ஐயாக்கன் அவர்கள் 100 விவசாயிகளுடன் சென்று போராடி கொண்டிருக்கிறார். விவசாயிகள் வருவதும் போவதுமாக இருக்கிறார்கள். பல்வேறு விவசாயிகளுடைய சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்திடம் நெருக்கடி கொடுத்து போராடி கொண்டிருக்கிறார். உச்சகட்டமாக 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு விவசாயிகள் நிர்வாணமாக பிரதமர் அலுவலகம் எதிரிலே ஓடி இருக்கிறார்கள் 2-3 விவசாயிகள். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு விவசாயிகளுடைய நிலைமை மிக பரிதாபமான நிலையில், எப்படியாவது மத்திய அரசனுடைய கவனத்தை இழுக்க வேண்டும் என்பதற்காக வேறு வழியற்ற நிலையில் இந்த போன்ற நிகழ்வுகள் நம்முடைய ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றாலும் கூட எப்படியாவது மத்திய அரசனுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும், பிரதமருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும், பிரதமரை சந்திக்க வேண்டும், நம்முடைய தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய குறைகளை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான நூதன போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கட்சி, ஜாதி, மதம், மொழி எல்லைகளை கடந்து செய்யும் உழவு தொழில் உணர்வை முன்வைத்து ஒன்று திரண்டெழுந்தால்தான் விவசாயிகள் வாழ்வில் உண்மையான விடியல் ஏற்படும் என்கின்ற உயர்ந்த லட்சியத்தை வைத்து இந்த நாட்டினுடைய தமிழகத்தை கடந்து இந்த தமிழ்நாடு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த விவசாயிகளுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஒரு கொள்கைகளுக்காக, கொள்கை ரீதியாக நாங்கள் அரசாங்கத்திடம் வாதாடியும் போராடியும் வருகிறோம். இது முக்கியமான விஷயங்களாக நாங்கள் கருத விரும்புவது, இன்றைக்கு நம்முடைய தலைப்பை ஒட்டி சொல்ல வேண்டுமென்றால், தமிழ்நாட்டினுடைய இன்றைய அளவிலே விவசாயிகளுடைய சிக்கல்கள், அதை தேசிய அளவிலான சிக்கல்கள், இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சிக்கல்கள், அதுக்கான விவசாயிகளுக்கான சவால்கள், சந்திக்கக்கூடிய சவால்கள், தீர்வுகள் என்பதுதான் நம்முடைய இன்னைக்கு ஒரு அந்த தலைப்பு. அதை ஒட்டி நான் பேசுகிறேன். பட் அதை பற்றி பேச துவங்குவதற்கு முன்னாடி இந்தியாவினுடைய ஒரு விவசாய நிலை பற்றி ஒரு அறிமுகம் இருந்தால்தான் அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக இந்தியா விவசாயம் பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை ஒரு 5 மணித்துளிகளில் தெரிவித்துவிட்டு தமிழகத்தினுடைய விவசாய நிலைமைக்கு வருவோம். இந்தியா ஒரு 328 மில்லியன் ஹெக்டர் மொத்த நிலப்பரப்பு. இதில் 141 மில்லியன் ஹெக்டர் நிகர சாகுபடி பரப்பளவு, நெட் ஜோன் ஏரியா. ஒரு மில்லியன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், 10 லட்சம், 1410 லட்சம் ஹெக்டர் நிகர சாகுபடி பரப்பளவு. கிராஸ் கிராப்டு ஏரியாங்கிறது மொத்த சாகுபடி பரப்பளப்பு 190 மில்லியன் ஹெக்டர். இந்த 141 மில்லியன் ஹெக்டர்ல விவசாயம் செய்யக்கூடிய இந்திய விவசாயிகளுடைய எண்ணிக்கை இப்ப லேட்டஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அரசாங்கம் 2010 வெளியிட்ட புள்ளிவிவரங்கள் அக்ரிகல்ச்சர் சென்சஸ் படி 14 கோடி நில உடைமைகள், 14 கோடி நில உடைமைகள் இருக்கு.
9,20,00,000 விவசாய குடும்பங்கள் இருக்கு. ஒரு குடும்பத்தில் 2 பேர்கிட்ட கூட நிலம் இருக்கலாம். இது 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 ஒரு புள்ளி விவரம். இன்னைக்கு என்ன பிரச்சனை இந்திய அளவுலன்னா 141 மில்லியன் ஹெக்டேர்ல நம்ம இந்தியாவில் 270 மில்லியன் டன் கிட்டத்தட்ட இன்னைக்கு உணவு உற்பத்தி வந்தாச்சு. 1931 50 மில்லியன் டன், 1950 1951 50 மில்லியன் டன்னா இருந்த உணவு தானிய உற்பத்தி இன்னைக்கு 270 மில்லியன் டன்னா இந்திய அளவில் விவசாயிகள் உயர்த்தியிருக்காங்க. 280 மில்லியன் டன் வெஜிடபிள்ஸ் உருவாகுது, இன்றைக்கு உற்பத்தி ஆகுது. ஆனா இவ்வளவு உற்பத்தி செய்த விவசாயிகள் 1950-51 50 மில்லியன் டன்னா இருந்த உணவு தானிய உற்பத்தி இன்னைக்கு 270 மில்லியன் டன், கிட்டத்தட்ட 5 மடங்கு உயர்த்தி இருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் ஒரு இந்திய விவசாயி தற்கொலை செய்து கொள்கிறான். இது ஒரு தேசிய அவமானம். இதுதான் எங்களால பொறுத்துக்க முடியல. ஏன்னா இந்த 141 மில்லியன் ஹெக்டேர்ல அன்னைக்கு குறைவான பரப்பளவு தான். இன்னைக்கு 141 மில்லியன் ஹெக்டேர் விவசாயம் வந்து இன்னைக்கு விவசாயத்தை பண்ணி இவ்வளவு உற்பத்தியை பண்ணி 4 மடங்கு 5 மடங்கு ஒரு உற்பத்தியை பண்ண விவசாயி இன்னைக்கு ஒரு அரை மணி நேரத்திற்கும் ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொள்றான்னா இது ஒரு தேசிய அவமானம் இல்லையா? இதுக்கான காரணம் இதை தான் நாங்கள் யோசிச்சு பார்க்கும்போது தான் இந்தியாவுடைய வேளாண் கொள்கைகளும் திட்டங்களும் உற்பத்தியை மையமாக வைத்து வகுக்கப்பட்டிருக்கின்றன. வைத்துவதை உற்பத்தி செய்யும் விவசாயிகளின் நலன்களை சமமாக முக்கியப்படுத்தி வேளாண் கொள்கைகளும் திட்டங்களும் வகுக்கப்படலை. சுதந்திரம் அடைந்ததிலிருந்தே இதுதான் நிலைமை. இதை மாற்றி இதுக்கு இந்த அக்ரிகல்ச்சர் பாலிசிஸ் மாறணும். இதுக்காக நாங்கள் துவக்கத்திலே நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி இந்த வேளாண் கொள்கைகள் மாறணும், உற்பத்தியை மையமாக வச்சிருக்கிற வேலை கொள்கை மாறணும், விவசாயிகள் நலன்களை சமமாக முக்கியப்படுத்தணும், அப்பதான் இது சரியா வரும்னு சொன்னோம். இதுக்கு காரணங்கள் உற்பத்தியை மையமாக வைக்கும் போது கூட அந்த உற்பத்திக்கு முக்கியமான விஷயமா காரணியா இருக்கக்கூடிய விவசாய நலனுக்கு காரணமா இருக்கக்கூடிய அடிப்படை நீர் ஆதாரம். இன்னைக்கு இந்திய அளவில் அந்த 141 மில்லியன் ஹெக்டேர் நிகர சாகுபடி பரப்புல நீர் ஆதாரம்ங்கிறது இன்னைக்கு ஒரு 62 மில்லியன் ஹெக்டேருக்கு தான் நீர் ஆதாரங்கள் கொடுத்துருக்கோம். அது மழை பெய்ஞ்சு தண்ணி கிடைக்கும் போது நீர் ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40% தான் நீர் ஆதாரங்கள் கொடுத்துருக்கோம், 60% நீர் ஆதாரங்கள் கொடுக்கல. ஒரு பக்கம் தண்ணி வீணா போயிட்டு இருக்கு. 73% தண்ணி கிட்டத்தட்ட தண்ணி வீணா போயிட்டு இருக்கு, வீணா கடலுக்கு போயிட்டு இருக்கு. அந்த தேசிய நதிநீர் கொள்கை ஒரு பக்கம் வகுக்கப்படாம காலம் கடந்துகிட்டு இருக்கு. ஆக இன்னைக்கு 40% கிட்டத்தட்ட 60% விழுக்காடு 59-68% மேல மானாவாரி. எப்படி விவசாயம் பண்ண முடியும்? இது முக்கியமான பிரச்சனை. இரிகேஷன் தேசிய அளவுலேயே ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, விவசாயிகளுக்கு அவங்களுக்கு விவசாயம் செய்யறதற்கு குறைந்த வட்டியில போதிய அளவுல உரிய நேரத்துல கடன். இப்போ நீங்க அமெரிக்காலாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 4% இன்ட்ரெஸ்ட்டுக்கு விவசாயிகளுக்கு கடன் கிடைக்குது அவங்களுக்கு. பட் இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுட்டீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. நாங்கள் அதனால தான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம். தேசிய விவசாய நலத்திட்டி அதுதான் சொன்னோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு கடன் கொடுக்கக்கூடிய கடன்லாம் விவசாயிகள் இந்த 14 கோடி விவசாயிகளுக்கு கடன் கிடைக்கணும். ஆனால் கிடைக்குதான்னா இல்லை. கிட்டத்தட்ட அதாவது இன்ஸ்டிடியூஷனல் ஃபைனான்ஸ் கிடைக்கிறதுங்கிறது ஒரு 47 விழுக்காட்டுக்கு மேலே கிடைக்கல. கிட்டத்தட்ட 53% வெளியில தான் கடன் வாங்குறாங்க. அதிக வட்டிக்கு பிரைவேட் மணி லெண்டர்ஸ்ட கடன் வாங்குறாங்க. அதனால தான் நம்ம என்ன சொன்னோம்னா குறைந்த வட்டியில போதுமான அளவில் உரிய நேரத்தில் கடன். இந்த 2வது முக்கியமான பிரச்சனை. இதுல வரும்பொழுது இன்னைக்கு 4% வட்டியில விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கணும், பயிர்க்கடனுக்கு வட்டி இல்லாத கடன் கொடுக்கணும். இது விவசாயிகளுடைய டிமாண்ட். ஆனா இன்னைக்கு மத்திய அரசாங்கத்துல இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னா தொடர்ந்து நடந்துட்டு இருக்க விஷயங்கள் என்னன்னு வச்சுட்டீங்கன்னா இன்றைய லெவல்ல கடன் பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடன் தள்ளுபடிக்கா அவர் போராடுறாரு. நாங்க பேசிக்கா சொல்றோம், கடன் தள்ளுபடிக்கப்பட்டாலே இதை செஞ்சாலே விவசாயிகளுக்கு கடன் சுமை ஏறாது. அதுதான் நாங்க சொல்றோம். கடன் தள்ளுபடி ஏன் விவசாயிகள் கோர்றாங்க? அதிக வட்டி, உரிய நேரத்தில் கடன் கிடைக்காம கந்து வட்டிக்கு கடன் வாங்குறாங்க. அந்த கந்து வட்டி கடனை அடைக்க முடியாம இந்த கந்து வட்டி கடனை அடைக்க முடியல, வங்கியில் வாங்கிய கடனை அடைக்க முடியல, கடன் ஏறுது. இதுக்கு ஒரே காரணம் என்னன்னு வச்சுட்டீங்கன்னா வட்டியை குறையணும். அப்போ வளர்ந்த நாடுகளெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணும்போது வளர்ந்த நாடுகள்லாம் டைரக்ட் சப்சிடியா ஃபார்மர்ஸ் கொடுக்குறாங்க, ஏக்கர் சப்சிடி ஹெக்டேர் சப்சிடியா கொடுக்குறாங்க. பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இல்லை. அங்கங்கே சின்ன சின்ன ஸ்கீம்ஸை போட்டு அந்தந்த ஸ்கீம் வழியாக தான் திட்டங்கள் கொடுக்கப்படுது. அந்த ஸ்கீம்லால பலனடைகிற எண்ணிக்கை ரொம்ப குறைவு. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த வட்டி பயிர்க்கடனாக இருந்தால் வட்டி இல்லாத பயிர்க்கடன் கிடைக்கணும் விவசாயிகளுக்கு. உணவு உற்பத்திக்காக கொடுக்குற கடன் வட்டி இல்லாத கடனாக இருக்கணும். மற்ற இயந்திரங்கள், டிராக்டரு, உபகரணங்கள் வாங்கினாங்கன்னா அது ஒரு 4% வட்டியில் கிடைக்கணும்.
துரதிருஷ்டவசமா பாத்தீங்கன்னா இந்த 2010 சாய்நாத் ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தாரு. அதுல வந்து அவர் சொல்லியிருந்தாரு, அப்பயே சொல்லியிருந்தாரு, அவர் சொல்லியிருந்தார், அவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். ஒரு கார்பரேட்டுக்கு ஒரு 150 மெர்சிடஸ் பென்ஸ் கார் வாங்குறதுக்கு 65 கோடி ரூபாய் கடன் கேட்கிறாரு அவருக்கு மகாராஷ்டிராவில். அவருக்கு வந்து 7% இன்ட்ரெஸ்ட்ல 45 கோடி ரூபாய் கடன் கொடுக்குறாங்க. அதே மகாராஷ்டிராவில் ஒரு ரூரல் பிரான்ச்சில் அதே பேங்க்கு ஒரு விவசாயிக்கு 5 லட்சம் ரூபாய் கடனுக்கு 12.25% இன்ட்ரெஸ்ட் கடன் கொடுக்குது. இதனால இந்த நாடு விவசாய நாடா இருந்ததுன்னா என்னைக்கு கார்பரேட்டுக்கு கொடுக்குறீங்களோ இந்த மாதிரி ஒரு மெர்சிடஸ் பென்ஸ் 40 லட்சம் ரூபாய் கார் வாங்குறதுக்கு வந்து 7% வட்டியில் கடன் கொடுக்குறீங்க, ஒரு டிராக்டருக்கு 12.25% 13% வாங்குறீங்களேன்னு 2010 இன்னைக்கு கேள்வி எழுப்பினாங்க. ஆனால் அது இன்றைய வரைக்கும் இன்னைக்கு 7 ஆண்டுகளாகி அது சரி செய்யப்படலை. இன்னைக்கு என்னன்னு வச்சுட்டீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு விவசாயிக்கு பயிர் கடன் வாங்கிக்கலாம். அது வந்து 7% வட்டி. அந்த 7% வட்டியில 3% வந்து மத்திய அரசாங்கம் ஊக்கத்தொகையா கொடுக்குது. அதை வந்து உரிய நேரத்தில் கட்டணும். அந்த ஒரு வருஷத்துல வாங்கி அந்த ஒரு வருஷத்துல கட்டுனா கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னு வச்சுட்டீங்கன்னா வந்து என் வட்டி வந்து 10.25% போடும். 7% இல்லை, 10.25% போடும். மற்ற இந்த பயிர்க்கடன் தவிர எந்த கடன் வாங்கினாலும் டிராக்டர் மற்ற எந்த கடன் வாங்கினாலும் 12%லேருந்து 14%. எப்படி விவசாயிகளால் ஒரு டிஓ கட்ட முடியலன்னா அதிகமாகிடுது. 4% வட்டிக்கு கடன் கொடுக்கணும். 2வது முக்கியமான விஷயம். 3வது, அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இதனால தான் இன்னைக்கு டெல்லியில் இன்னைக்கு போராடுறாங்க. இன்னைக்கு வந்து கடன் சுமை ஏறி போச்சுன்னு போராடுறாங்க, வட்டி கட்ட முடியல அப்படின்னு போராடுறாங்க. வட்டிக்கு வட்டி ஆகி ஒரு விவசாயி 4 லட்சம் ரூபா வாங்கின கடன் வந்து 9 லட்சம் 10 லட்சத்துக்கு போய் நிற்கிது. 4% வட்டி கடன் கொடுத்துருந்தா அந்த நிலைமையெல்லாம் வந்திருக்காது. இந்த 14% போட்டதுனால தான் இந்த பிரச்சனை. அதனால தான் இன்னைக்கு டெல்லியில் போய் ஐயா கண்ணு உட்காந்துருக்கிறாரு. இது அடிப்படையை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிக்காம விவசாயிகள் வந்து உடனே டெல்லியில் கோமணத்தோடு நிற்கிறாங்கன்னு சொல்றாங்க. இது தவறு. இது 2வது. ஒன்று, நீர்ப்பாசனம் உறுதி செய்யணும். இந்த 141 மில்லியன் ஹெக்டருக்கும் நீர்ப்பாசனம் உறுதி செய்யணும். இந்தியாவில் 14 கோடி விவசாயிகளுக்கும் இந்த கிட்டத்தட்ட 9 கோடி ஃபார்ம் விவசாய குடும்பங்கள் இருக்கு. அவங்க வந்து முழுமையான பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வங்கி பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வரப்படணும். வங்கி பாதுகாப்பு வளையம்னா அவங்களுக்கு எல்லாம் தனிநபர் காப்பீடு எல்லாமே வரணும், அதுக்குள்ள கொண்டு வரப்படணும். இது 2வது. 3வது, விவசாயிகள் கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்றாங்க. ஆனா உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாய விளைபொருட்களுக்கு ஆதாயமான விலை கிடைக்கணும், அதான் லாபகரமான விலை கிடைக்கணும். இந்த லாபகரமான விலை கிடைக்கிறதுல என்ன பிரச்சனை வருதுன்னு வச்சுட்டீங்கன்னா, இது வரைக்கும் இந்தியாவில் வந்து யாருமே வந்து லாபகரமான விலையை பத்தி பேசல. 2 மடங்கு உற்பத்தியை பத்தி பேசுறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்க, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் இருக்கு. தெர் இஸ் நோ மிஷன் ஃபார் ஃபார்மர் செக்யூரிட்டி. நாங்கள் அதை தான் கேட்குறோம். இது மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்கன்னு வச்சுட்டீங்கன்னா, தொழில்துறை பொருட்களுக்கு ஏன் லாபம் கேட்குறோம்னு கேட்டிங்கன்னா, தொழில்துறை பொருட்களுக்கு 100லேருந்து 200% லாபம் வச்சு விலை கிடைக்குது. அவங்க பண்ணிக்கிறாங்க. மருந்து பொருட்களுக்கு 300லேருந்து 400% லாபம் வச்சு பண்ணிக்கிறாங்க. ஆனால் விவசாயிகளுக்கு குறைந்தபட்சமாக உற்பத்தி செலவுக்கு மேலே 50% கூட லாபம் வச்சு விலை நிர்ணயம் பண்ணலைன்னா எப்படி விவசாயி வாழ முடியும்? இதை தான் நாங்கள் தேசிய விவசாய ஆணையத்துக்கிட்ட 2005 நாங்கள் கேட்டோம். அதை ஒரு ஒத்துக்கிட்டு இட்ஸ் வெரி குட் வேலிட் பாயிண்ட் தட் வி வில் ரெக்கமெண்ட்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு 2005-6 ரெக்கமெண்ட் பண்ணது 4% வட்டி கடன் கொடுக்கணுங்கிற ஒரு பரிந்துரையோட அடுத்த பரிந்துரை, மிக முக்கியமான பரிந்துரையாக இதை சொன்னது வந்து உற்பத்தி செலவுக்கு மேலே 50% லாபம் வச்சு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கணும், அது கொடுக்கப்படணும் விவசாயிகளுக்கு. இதுவரை வழங்கப்படலை. 2006 தேசிய விவசாய ஆணையத்தினுடைய பரிந்துரை 2006 கொடுத்ததை இது வரைக்கும் அமல்படுத்தப்படலை. நெல்லோட விலை வந்து இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய நிலை வந்து ஒரு 1400 ரூபா 1500 ரூபா இன்னைக்கு குவிண்டால் தான். தமிழ்நாட்டில் நெல் உற்பத்திக்கான செலவு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் வேளாண்மை பல்கலைக்கழகம் 2013-14 வெளியிட்டது. நான் இன்னைக்கு வெளியிட்டதை சொல்ல, 2013-14 வெளியிட்டது படி பார்த்தீங்கன்னா 1429 ரூபா வந்து ஒரு குவிண்டால் உற்பத்தி செலவு. உற்பத்தி செலவுக்கு மேலே 50% லாபம்னா கிட்டத்தட்ட 2100 ரூபா, ஒரு கிலோவுக்கு 21 ரூபா கொடுக்கணும். பட் இன்னைக்கு 15 ரூபா 14 ரூபா 15 ரூபா கிடைக்கல. ஆக இந்த உற்பத்தி இந்த 2100 ரூபா கிடைச்சிருந்தோம்னா அவங்களுக்கு கூடுதலான வருமானம் வரும், அதை கொண்டு அவங்களால கடன் அடைச்சிருக்க முடியும். அதனால பேசிக் ரீசன் என்னன்னா, விவசாயிகளுக்கு ஆதாயமான லாபகரமான விலை கிடைக்கலன்னா அவர்களால் எப்படி வந்து திரும்ப வந்து வாங்கின கடனை கட்ட முடியும் வட்டி அதிகமாக இருக்கும்போது? இதை செஞ்சாலே விவசாயிகளுக்கு பெருமளவில் வந்து விவசாயிகள் வந்து பெருமளவில் இந்த கடன் சுமையிலேருந்து விடுபட முடியும், அவங்களுக்கு ஒரு லாபகரமான விலை கிடைச்சா. இதுதான் நம்ம தேசிய அளவிலான நம்ம சொன்னது.
இன்னைக்கு இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு தான் நேற்று கூட நான் ஐயா கண்ணன் அவர்கள்ட்ட தொலைபேசியில் பேசும்போது சொல்லியிருக்கிறேன். 4வது முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இந்த பயிர் காப்பீடு. இந்த பயிர் காப்பீடுங்கிறது இது வந்து விவசாயிகளுக்கு ஒரு முறையான பயிர் காப்பீட்டு, ஒரு தனிப்பட்ட விவசாயி நஷ்டம் ஏற்பட்டால் அந்த நஷ்டங்களை ஈடு செய்யக்கூடிய பயிர் காப்பீட்டு திட்டம் இந்தியாவில் இல்லை. இந்த இந்தியாவில் இல்லைங்கும் பொழுது ஒரு பரவலான ஒரு வட்டார அளவில், அப்புறம் ஒரு ஃபிர்கா அளவில் ஏற்படுற நஷ்டத்தை அந்த சோதனை, ஒரு 10 சோதனை இன்னைக்கு வந்து அதை வந்து வில்லேஜ் லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் ஃபசல் பீமா யோஜனான்னு. இது பழைய திட்டத்தை விட, நேஷனல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீமை விட இது கொஞ்சம் மேம்பட்டது. பழைய தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டத்தை விட மேம்பட்டது. ஆனால் இதுலேயும் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸோட வந்து நஷ்டங்களை தனிப்பட்ட அவருடைய வயலில் 20 ஏக்கர் பண்ணியிருக்காரு, அதை ஆய்வு செஞ்சு அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டால் கொடுக்கக்கூடிய பயிர் காப்பீட்டு திட்டம் இல்லை. அதை தான் நாங்கள் கேட்குறோம். இயற்கை இடர்பாடுகள் ஏற்படும் பொழுது ஒவ்வொரு தனிப்பட்ட விவசாயம் பயிர் நஷ்டங்களை ஈடு செய்யக்கூடிய பயிர் காப்பீட்டு திட்டம் இல்லாத வரையில், இல்லை கொடுக்காத வரையிலே விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய எல்லா நஷ்டங்களுக்கும் மத்திய மாநில அரசுகள் கூட்டாக பொறுப்பேற்று ஈடு செய்யணுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் அது மாதிரி இல்லை. அதனால தான் இன்னைக்கு வந்து விவசாயிகள் போய் அங்கே உட்கார்ந்துருக்க வேண்டிய நிலைமை. எங்களுடைய நஷ்டத்தை, தனிப்பட்ட விவசாய நஷ்டங்களை ஈடு செய்யக்கூடிய பயிர் காப்பீட்டு இருந்ததுன்னா ஏன் நாங்கள் போய் கேட்க போகிறோம்? இந்தியாவில் 40,000 to 50,000 கோடி ஒரு ஆண்டுக்கு பயிருக்கு மட்டுமே இயற்கை இடர்பாடுகளால் நஷ்டம் வருது. புயல், வெள்ளம், வறட்சி போன்ற இயற்கை இடர்பாடுகளால் ஏற்படுது. ஆனால் அதுக்கான அந்த நஷ்ட ஈட்டை கொடுக்கக்கூடியதுக்காக மத்திய அரசு வச்சிருக்கிற அந்த, அதாவது மாநில அரசுக்கிட்ட ஏற்கனவே ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டுன்னு ஒரு நிதி இருக்கு. ஒவ்வொரு நிதிக்குழுவிலையும் வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த ஒரு பணம், ஒரு போல் ஒன்று கொடுத்துட்றாங்க. அந்த பணத்துல இருந்து நம்ம கொடுக்கணும். அந்த பணம் பத்தலைன்னா மத்திய அரசு கொடுக்கணும், இந்த மாதிரி பெரிய இடர்பாடுகள் வரும்பொழுது. அப்படி அந்த பெரிய இடர்பாடுகள் வரும்போது கொடுக்கக்கூடிய பணத்துக்கு மத்திய பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்கிற தொகையே 6,000 கோடி 7,000 கோடி. இந்தியா பூரா பயிர் இழப்புக்கு மட்டுமே 40,000 கோடி 50,000 கோடி வரும்போது எப்படி எல்லா மாநிலங்கள்லையும் வந்து தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும்? இன்னைக்கு ஐயா கண்ணு போய் எனக்கு 40,000 கோடி வறட்சி நிவாரணம் கொடுன்னு கேட்குறாரு. அங்கே சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும். அதுக்கு பட்ஜெட் ப்ரொவிஷன் இருக்கணும் இல்லை? அந்த பட்ஜெட் ப்ரொவிஷன் இல்லையே. இந்த 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 வருஷம் இந்த 2010 இந்த 2017-18 10,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. போன பட்ஜெட்டில் 7,000 கோடிக்குள்ளே தான். இந்த பட்ஜெட்டில் 10,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்தியா பூரா 40,000 to 50,000 கோடி வரும்பொழுது எப்படி இதை கொடுக்க முடியும்? அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஒரு முறையான பயிர் காப்பீட்டு திட்டத்தை கொடுக்கணும். இன்னைக்கு வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் ஃபசல் பீமா யோஜனாவில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவங்க வந்து இன்னொரு 10, அதாவது அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியாங்கிற ஒரே ஒரு நிறுவனம் இருந்தது. இன்னைக்கு பிரைவேட் இன்சூரன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்குறாங்க. கொண்டாந்துட்டு ஆக்சுவல் பிரீமியம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு என்ன காஸ்ட் வருதோ அதை ஒர்க் அவுட் பண்ணி அவங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து மத்திய அரசு பாதியும் மாநில அரசு பாதியும் பணம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்ட பிறகு இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ நாங்கள் 13,000 கோடி கிட்டத்தட்ட இன்சூரன்ஸுக்காக ஒதுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அந்த பணம் விவசாயிகளுக்கு வருமானம் வராது. ஏன்னா பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனியை நீங்கள் கொண்டு வரீங்க. பிரைவேட் காப்பீட்டு நிறுவனங்கள் வந்து லாப நோக்கத்தோடு தான் செயல்படுவாங்க. ஒன்று அவங்கள வந்து அவங்க லாப நோக்கத்தோடு தான் செயல்படுவாங்க. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி இல்லாமல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனியே வந்து இதெல்லாம் செய்யணும். இந்த பணத்தை அவங்கள்ட்ட கொடுங்க, இந்த நஷ்ட ஈடு அவங்கள்ட்ட கொடுங்க. நஷ்ட ஈடு கொடுக்கக்கூடிய பொறுப்பை இன்சூரன்ஸ் நிறுவனத்திட்ட கொடுத்தாங்கன்னா விவசாயிகள் நஷ்ட ஈடு கிடைக்காது. அதனால தான் நாங்கள் வந்து அதை சொல்கிறோம். இந்த 4 முக்கியமான விஷயங்களை நீங்கள் செஞ்சாதான் தேசிய அளவில் நமக்கு சரியாக கிடைக்கும். அதே மாதிரி வேளாண் உற்பத்தியை மையமாக வச்சு உற்பத்தி செய்யக்கூடிய கொள்கைகள் மாறணும். விவசாயத்துறைங்கிறது வேளாண்மை துறையை வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறையாக உருமாற்றம் செய்யணும்னு இந்தியாவிலேயே 15 ஆண்டுகளுக்கு முன்பாகவே விவசாய சங்கங்கள் கூட்டமைப்பு, ஒரு டெல்டா மாவட்ட அளவில் செயலக்கூடிய கூட்டமைப்பு தான் கோரிக்கை வச்சுது. ஏன்னா உற்பத்தியை மையமாக வச்சு வேளாண் கொள்கைகள் வகுக்கப்பட்டதுனால தான் நீ விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. உற்பத்தி செய்யக்கூடிய விவசாய நலங்களை மையப்படுத்தினீங்கன்னா, முக்கியப்படுத்தினீங்கன்னா இந்த பிரச்சனைலாம் வராது. அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சதுன்னா அவங்களுக்கு வராது. அதனால பேரலல் பட்ஜெட் சப்போர்ட் வந்து ஃபார்மர்ஸுக்கு ப்ரொடக்ஷனுக்கு கொடுக்க மாதிரி ஃபார்மர்ஸ் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை 2ஆக பிரித்து ப்ரொடக்ஷன் விங்கி, ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் விங்கின்னு ஆக்கி ஒட்டுமொத்த பட்ஜெட்டில் விவசாயிகளுடைய உற்பத்திக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதே மாதிரி விவசாய நலனுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். இதை என்ன பண்ணாங்க, முன்னாடி அரசு யாரும் ஏற்றுக்கல. இப்போ மோடி அரசு வந்த பிறகு, நரேந்திர மோடி மோடி அரசு வந்த பிறகு அவங்க வந்து இந்த பேரை மாற்றிருக்காங்க. நாங்கள் சொன்னது வந்து எம்.எஸ். சாமிநாதன் கமிஷன் நாங்கள் சொன்னது இது உருமாற்றம், கம்ப்ளீட் ரீஸ்ட்ரக்சர். இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு வச்சுட்டிங்கன்னா, பேரை மட்டும் மாற்றிட்டாங்க. பேரை மட்டும் மாற்றிட்டா அதில் என்ன பயணம்? அப்போ பட்ஜெட் சப்போர்ட் இல்லாமல் எப்படி விவசாயிகள் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேருக்கு எப்படி செலவு பண்ண முடியும்?
நீ ஃபார்மர்ஸ் வெல்ஃபேருக்கு செலவு பண்ணுறப்ப இருந்தோம்னா எல்லாமே கிடைச்சிருமே உங்களுக்கு, இந்த 14 கோடி விவசாயிகளும் கிடைச்சிட முடியுமே. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, டிஃபென்ஸு ஒரு வெளிநாட்டினுடைய அபாயத்திலேருந்து பாதுகாக்கிறதுக்காக இராணுவத்துக்கு நிதி ஒதுக்குறோம். இராணுவத்துக்கு எவ்வளோ நிதி ஒதுக்குறோமோ அதுக்கு சமமான நிதி விவசாயத்துக்கு வேளாண்மை துறைக்கு ஒதுக்கப்படும். அப்படி இல்லை, ஒட்டுமொத்த பட்ஜெட்டில் 2-2.5%, அதிகபட்சமாக 3%, இதுக்கு மேலே பட்ஜெட்டில் ஒதுக்கப்படலை. அப்புறம் எப்படி விவசாய நாடு எப்படி விவசாயிகளை காப்பாற்ற முடியும்? நான் எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, தேசிய அளவில் விவசாயிகள் பிரச்சனையை சொல்லாமல், கொள்கை முடிவு எடுக்காமல், மாநில விவசாயிகள் பிரச்சனையை மட்டும் பேசுறதுல அர்த்தம் இல்லை. இன்னைக்கு டெல்லியில் போய் ஐயா கண்ணு உட்கார்ந்துருக்கிறதா நான் 100% ஏன் நியாயப்படுத்துறேன்னா, மாநில அரசு செய்ய வேண்டிய பணிகள்லேருந்து மாநில அரசு தவறி இருக்கிறது. அதை மாநில அரசு நிச்சயமாக செய்தாக வேண்டும். மாநில அரசும் கிட்டத்தட்ட மத்திய அரசு நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அதே மாதிரி இவங்ககிட்டையும் கோரிக்கை வைக்க வேண்டிய நியாயம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஐயா கண்ணு அங்க டெல்லியில போய் போராடுறதனுடைய 100% நியாயம் என்றால் எல்லாமே கொள்கை முடிவுகளாக இருக்கிறது. தேசிய அளவிலே எடுக்க வேண்டிய கொள்கை முடிவுகளாக இருக்கிறது. அதனால்தான் அங்கே அவர் போய் போராடுகிறார். அவர் போராடக்கூடிய முறைகளில் வேண்டுமானால் நமக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் அவர் சொல்லக்கூடிய அந்த எதற்காக போராடுகிறோம் என்பதை அவர் இன்னும் தெளிவாக விளக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள்லாம் இந்த 4 விஷயங்கள்ல நாங்கள் சொல்ற மாதிரி இந்த மாதிரி தெளிவாக விளக்கம். அதுல வேணால் அவர் தெளிவாக விளக்காமல் இருக்கலாம். ஆனால் அவர் போராடுகிறது, டெல்லியிலே போராடுவது 100% நியாயம். கொள்கை முடிவுல டெல்லியை மத்திய அரசாங்கம் தான் எடுக்க முடியும். அதுக்காகத்தான் நான் இதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். இதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன். இப்ப தமிழ்நாட்டுக்கு வருவோம். அடுத்தது இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டது போல் தமிழ்நாட்டுக்கு வருவோம். தேசிய அளவில் 14 கோடி விவசாயிகள் இருக்காங்க. தமிழ்நாடு அளவில் 81 லட்சம் விவசாயிகள் இருக்காங்க. இது அக்ரிகல்ச்சர் சென்சஸ் கணக்கீடு. இன்னைக்கு நிலைமை என்ன? 1970-71 நிகர சாகுபடி பரப்பளவு தமிழ்நாட்டுடைய மொத்த நிலப்பரப்பு 130 லட்சம் ஹெக்டேர். இந்த 130 லட்சம் ஹெக்டர்ல 1970-71 61.7 லட்சம் ஹெக்டேர் நிகர சாகுபடி பரப்பளவு. ஒரு நிலத்திலேயே 2 தர பயிர் செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் கிராப் ஏரியாங்கிறது 73.8 லட்சம் ஹெக்டேர், கிட்டத்தட்ட 74 லட்சம் ஹெக்டேர். இது ஒரு 62 லட்சம் ஹெக்டர்னு வச்சுக்கலாம், இது 74 லட்சம் ஹெக்டர்னு வச்சுக்கலாம். இன்றைய நிலைமை என்ன? 2013-14 நிகர சாகுபடி பரப்பளவு 47.14 லட்சம் ஹெக்டர், மொத்த சாகுபடி பரப்பளவு 58.97 லட்சம் ஹெக்டர். இது 48 லட்சம் ஹெக்டர்னு வச்சுக்கலாம், அது 59 லட்சம் ஹெக்டர்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 14 லட்சம் ஹெக்டேர் விவசாயம் செஞ்ச நிலம் காணா போச்சு. வேற ரியல் எஸ்டாவும் தொழிலாகவும் அதாவும் காணா போச்சு. 35 லட்சம் ஏக்கர் காணா போயிட்டு. 35 லட்சம் காணா போட்ட பிறகு நீங்க விவசாயம் லாபகரமா இருந்தா 35 லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் காணா போயிருக்கும். ஒரு சிம்பிளா ஒரு எளிதான கேள்வியை நான் கேட்கிறேன். விவசாயி காணா போயிருப்பானா? விவசாயியோட கூலி தொழிலாளிகள் எண்ணிக்கை ஏறிக்கிட்டு போகுது. கூலி தொழிலாளிகள் வெளியில ஓடிட்டு இருக்காங்க, வேற மற்ற நகர்ப்புற வரிவாங்குகளுக்கு ஓடிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா 70-71 பாத்தீங்கன்னா கிராம டோட்டல் மக்கள் தொகை தமிழ்நாட்டில் 70% மக்கள் கிராமங்களில் வசிச்சாங்க, 30% மக்கள் நகரங்களில் வசிச்சாங்க. இன்னைக்கு நகர்ப்புற பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் 48%, 30% 48%, 52% தான் 52%க்கு உங்களுக்கு 52% தான் கிராமப்புறங்களை வச்சுக்கிறாங்க. அப்ப ஏன் நகரங்களுக்கு ஓடினாங்க? விவசாயம் லாபகரமா இருந்தா நகரங்களுக்கு ஓடி இருப்பாங்களா? இதை தான் நீங்க ஆழ்ந்து யோசிக்கணும். நீங்க வெளிநாட்டு வாழ தமிழர்கள் உலக நாட்டுகள் எங்கே இருந்தாலும் நீங்க யோசிக்கணும். அப்ப தவறான வேளாண் கொள்கைகளும் திட்டங்களும் விவசாயிகளை காப்பாற்றாதனாலதான் அவங்க ஓடினாங்க. இதை நம்ம மீட்டெடுக்கணும். மீட்டெடுக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை. இது மாதிரி உங்களை மாதிரி எல்லாரும் ஒரு நல்ல ஒரு அறிவார்ந்த சமுதாயம் எல்லாரும் இன்னைக்கு நம்ம போராடி மீட்டெடுக்கணும். அதற்கான சூழ்நிலை இன்னைக்கு வந்திருக்குது. இன்னைக்கு நிலைமை என்னன்னு வச்சுட்டீங்கன்னா, இது நிலப்பரப்பு குறைஞ்சது, 35 லட்சம் ஏக்கர் காணப்பட்டது. இன்றைய நிலைமையில பார்ப்போம். இந்த 150 ஆண்டுகள் காணாத வறட்சி, இது வரைக்கும் 150-140 வருஷத்துக்கு முன்னே 1876 உங்களுக்கு 163 மில்லிமீட்டர் அந்த வடகிழக்கு பருவமழை பெஞ்சதுதான் குறைவு, ஹையஸ்ட் குறைச்ச. இப்போ இந்த வருஷம் 165 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்குது இந்த வடகிழக்கு பருவமழை காலத்துல. 150 ஆண்டு காலான வறட்சி எல்லா மாவட்டங்களும் பாதிச்சிருக்கு. அரசாங்கமே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 16,682 வருவாய் கிராமங்கள்ல ரெவென்யூ வில்லேஜ்ல 13,305 ரெவென்யூ வில்லேஜ் அஃபெக்டட் பை drought. The field inspection have revealed that of the
16,682 ரெவென்யூ வில்லேஜில் 13,305 ரெவென்யூ வில்லேஜ் ட்ரவுட் அஃபெக்ட்னு சொல்லியிருக்காங்க. இதுல கிரவுண்ட் ட்ரூத்திங் எக்ஸசைஸ்ங்கிறது எல்லா இடத்துலையும் செய்ய முடியாது. அதனால எல்லா கிராமங்களையும் செய்ய முடியாதனால 1564 ரெவென்யூ வில்லேஜ்ல செஞ்சு 87% கிராப் அஃபெக்டட் பை ட்ரவுட்ங்கிறாங்க. அப்ப கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய நெட் சோன் ஏரியா நிகர சாகுபடி பரப்பளவு 47-48 லட்சம் ஹெக்டர்னா 120 லட்சம் ஏக்கர் வருது. 120 லட்சம் ஏக்கர்ல 87% அளவுக்கு பயிர் பாதிச்சிருக்குன்னா கிட்டத்தட்ட 100 லட்சம் ஏக்கர்ல பாதிச்சிருக்குன்னு ஆகணும். கிட்டத்தட்ட 100 லட்சம் ஏக்கர் பாதிச்சிருக்குன்னு இவங்க அறிவிக்கணும். தமிழக அரசே அறிவிக்காம இவங்களே 50 லட்சம் ஏக்கருக்கு தான் நிவாரணம், 50,30,000 ஏக்கருக்கு தான் நிவாரணம் இவங்க அறிவிக்கிறாங்க. விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 25,000-30,000 நெல்லுக்கு செலவாகுது. ஆனா இவங்க கொடுத்திருக்கிற நிவாரணம் 5,460. இந்த நிவாரணத்தையும் முழு பரப்பளவுக்கு கொடுக்கணும். மற்ற நெல் மற்ற எல்லா விவசாயம் மற்ற பயிரெல்லாம் இருக்கு. இதுக்காக தான் நாம என்ன சொல்றோம்னு இவங்களே குறைவா கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் இவ்வளவு விவசாயிகள் 81 லட்சம் விவசாயிகள் இருக்கும் பொழுது அறிவிச்சிருக்கப்பட்ட நிவாரணம் 32 லட்சம் பேருக்கு. இந்த 32 லட்சம் பேர்லயே சிறு விவசாயி பெரிய விவசாயம் பற்றி 4,12,000 விவசாயிகளுக்கு 5 ஏக்கருக்கு வரைக்கும் தான் சீலிங். மத்திய அரசனுடைய விதிமுறை இருக்கு, 5 ஏக்கருக்கு தான் கொடுக்க முடியும் நிவாரணம். நீ எவ்வளவு 15 ஏக்கர் பண்ணியிருந்தாலும் உனக்கு 5 ஏக்கர் தான் நிவாரணம்ங்கிறாங்க. அப்புறம் எப்படி விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைக்கும்? அதனால நாங்க என்ன சொல்றோம்னு வச்சுட்டீங்கன்னா இங்கேயே போராட வேண்டியது இருக்கு. தமிழ்நாட்டிலே இவங்களே சொல்லாம, இவங்களே 100 லட்சம் ஏக்கர் எனக்கு பாதிச்சிருக்குன்னு சொல்லாம இவங்களே 50 லட்சம் ஏக்கர் பாதிச்சிருக்குங்கிறாங்க. கிட்டத்தட்ட 81 லட்சம் விவசாயிகள் இருக்கும் போது இவங்களே 30 லட்சம் 32 லட்சம் விவசாயிகளுக்கு தாங்கிறாங்க. இதுலயே சிறு குறு விவசாயிகள் பிரிக்கிறாங்க, எப்படி வங்கி கடன்ல செஞ்ச மாதிரி. இதுதான் இன்னைக்கு நிலைமை. இன்றைக்கு ஒட்டுமொத்தமா பாதிக்கப்பட்டிருக்கிறது. நிலத்தடி நீர் ரொம்ப கீழே போயிட்டுது. ஏற்கனவே கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 385 ஒன்றியங்கள் இருக்கு. 385 ஒன்றியங்கள்ல 138 பிளாக் ஓவர் எக்ஸ்பிளாய்டட் கிரவுண்ட் வாட்டரு. கிரிட்டிக்கலா 37 பிளாக் இருக்கு. செமி கிரிட்டிக்கலா 105 பிளாக் இருக்கு. சலைனா 8 பிளாக். சேஃபா இருக்கிறது 97 பிளாக் தான். 385 ஒன்றியத்துல 97 ஒன்றியம் ஒண்டிதான் ஒரு சேஃபா தண்ணி எடுக்க முடியும், கிரவுண்ட் வாட்டரை எடுக்க முடியும்ன்றது. 80% ஏற்கனவே கிரவுண்ட் வாட்டரை எடுத்தாச்சு. காவிரி பிரச்சனை தீர்க்கப்படல, 40 ஆண்டுகளாக நீடிக்குது. 378 டிஎம்சி ஒரு ஆண்டுக்கு 1934 1970 வரைக்கும் சராசரியா 378 டிஎம்சி கிடைக்க நமக்கு, மேட்டூருக்கு கிடைச்ச நமக்கு இடைக்கால தீர்ப்பு 1991 205 டிஎம்சி, இறுதி தீர்ப்பு 192 டிஎம்சி. இந்த 192 டிஎம்சியை கொடுக்கறதுக்கு அமைக்கப்பட்ட காவிரி அமைக்கணும்னு சொன்ன தீர்ப்பு சொன்ன காவிரி மேலாண்மை வாரிய அந்த உச்சநீதி அந்த தீர்ப்பாயம் சொன்ன தீர்ப்பை அமல்படுத்துறதுக்கு காவிரி அந்த அமைக்கிறதுக்கு அந்த அமைப்பு உருவாக்குறதுக்கு மத்திய அரசாங்கம் மறுக்கிறாங்க. பல உச்சநீதிமன்றத்திலேயே சொல்றாங்க. காவிரி மேலாண்மை வாரியத்தையும் காவிரி நீர் ஒழுங்குமுறை குழுவும் நீ அமைக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? அப்ப கர்நாடகத்தினுடைய அரசியல் அங்க அது இவங்க மட்டும் நான் சொல்ல மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன். 1971 அன்னைக்கு அன்றைய பிரதமர் இறந்த காலஞ்சென்ற இந்திரா காந்தி அவர்கள் தூக்கி வச்சது. அன்னைக்கு தேவராஜ அரசு அங்க முதலமைச்சர் வரணுங்கிறதுக்காக இங்க அன்றைய முதலமைச்சர் இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களே இந்த வழக்கை வாபஸ் வாங்க சொன்னாங்க. அந்த மாதிரி அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் மாநிலத்துக்கு மாநிலம் தேசிய கட்சிகள் தேசிய பார்வையோடு செயல்படல. அதுதான் நம்ம சொல்றோம். தேசிய கட்சிகள் தேசிய பார்வையோடு செயல்பட்டா இந்த பிரச்சனை வந்திருக்காது. தேசிய கட்சிகள் அந்த மாநிலத்துக்கு மாநில அரசியல் பண்றாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் செஞ்ச அரசியல் இன்னைக்கு பாஜக செய்யறாங்க. அங்க நமக்கு ஆட்சிக்கு வர முடியும், தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிறதுக்காக அது காலம் கடத்துறாங்க. இத மாதிரி விஷயங்கள்னால காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படல, நமக்கு தண்ணி கிடைக்கல. இப்ப அவங்களுக்கு தண்ணி இல்லை, இருக்கிறத பகிர்ந்துக்கலாம்ல. எவ்வளவு தண்ணி கிடைக்குதோ இருக்கிறதுல உனக்கு பாதியா எனக்கு பாதியாவது எடுத்துக்கலாம். தண்ணி பற்றாக்குறை நம்ம ஒத்துப்போம். கர்நாடகத்திலயும் பற்றாக்குறை, நமக்கும் பற்றாக்குறைனா இருக்கிறத பாதியை பகிர்ந்துக்கலாம் சகோதரர்களா. அதுவும் இல்லை. ஏதாவது ஒண்ணு பேசியா தண்ணி வாங்கி கொடுக்கலாம், அதுவும் இல்லை. அப்ப இன்னைக்கு என்ன பண்ண முடியும்? அதாவது தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒட்டுமொத்த நீர் ஆதாரம் சர்ஃபேஸ் வாட்டர் 853 டிஎம்சி மேற்பரப்பு ஆறுகள்ல கிடைக்கக்கூடிய நீர் ஆதாரங்கள். கிரவுண்ட் வாட்டர்ல 733 டிஎம்சி இருக்கு. 1586 டிஎம்சி தான் தமிழ்நாட்டில் கிடைக்குது. இதே கர்நாடகாவை எடுத்துட்டா 3475 டிஎம்சி கிரவுண்ட் வாட்டர். நான் சேர்த்து சொல்றேன் 1586.
மேற்பரப்பு சர்ஃபேஸ் வாட்டர் 853 தான் நமக்கு கிடைக்குது. ஆனா இதே கர்நாடகாவில் 3500 டிஎம்சிக்கு மேல கிடைக்குது. 3600, 3400, 3500 டிஎம்சி கிடைக்குது. அதுல 2000 டிஎம்சி மேற்கு நோக்கி ஓடக்கூடிய ஆறுதல்ல கடல்ல வீணா போகுது. இதுல ஒரு 200 டிஎம்சிய நமக்கு ஹேமாவதி அணைக்கு திருப்பினா கூட அன்னைக்கு கர்நாடகத்தினுடைய நீர்வள நிபுணரே சொன்ன விஷயம், அந்த 200 டிஎம்சியை திருப்ப முடியும், திருப்பினா காவிரி பிரச்சனை தீர்ந்து போச்சுன்னு. அது மத்திய அரசு செய்யணும், கர்நாடகா செய்யணும், செய்யல. நம்ம என்ன பண்ண முடியும்? பிரச்சனையை சொல்லிட்டு தீர்வை சொன்னாலும் அவங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கணும். அதனால இப்ப நாம என்ன சொல்ல வரோம்னா, தேசிய அளவிலான பிரச்சனைகளையும் மாநில அரசியலான பிரச்சனைகளும் பின்னி பிணைஞ்சிருக்குது. இது தனியா தமிழக அரசியல் மட்டும் தமிழகத்தினுடைய பிரச்சனைன்னு சொன்னா இது கொஞ்சம் வித்தியாசமானது. நம்மள்கிட்ட நீர் ஆதாரங்கள் குறைவு, கிரவுண்ட் வாட்டர் மட்டும் தான் எடுத்துருக்கு, கிரவுண்ட் வாட்டர் இல்லை. அப்ப நம்ம மற்ற மாநிலங்கள்ல தண்ணியை நம்பி இருக்க முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 7.5 கோடி மக்கள்ல 5 கோடி மக்களுக்கு குடிநீர் ஆதாரம் காவிரி. 2 கோடி மக்களுடைய வாழ்வாதாரம் டெல்டா பேசின்ல, என்டையர் காவிரி பேசின்ல, தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த நிலப்பரப்புல 33% காவிரி பேசின் இருக்கு. இதே கர்நாடகாவை எடுத்துட்டீங்கன்னா 17% தான் காவிரி பேசின் இருக்கு. கர்நாடகா காவிரி பேசின் அந்த மாநிலத்தினுடைய மொத்த பரப்புல 17% தான். அவங்களுக்கு வேற நீர் ஆதாரங்கள் இருக்கு. கிருஷ்ணா இருக்கு, நல்ல நீராதாரம் உள்ள பிரதேசம் இருக்கு. அதனால நமக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை. வேற நீர் ஆதாரங்கள் இருக்கு, அவங்க பயன்படுத்தக்கூடிய நீர் ஆதாரங்கள் இருக்கு, நமக்கு பயன்படுத்த நீர் ஆதாரம் இல்லை. 5 கோடி மக்களுடைய குடிநீர் பிரச்சனை, 2 கோடி மக்களுடைய 2.5 கோடி மக்களுடைய வாழ்வாதாரம், விவசாயிகள் மக்கள் நம்பி இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் இதெல்லாம் பாதிக்கப்பட்டு போச்சு. இந்த சூழ்நிலையில விவசாயிகள் டெல்லிக்கு போய் போராடாம என்ன செய்வாங்க? டெல்லிக்கு ஏன் வந்து போராடுறீங்கன்னு கேட்கறாங்க. இது தவறான வாதம். நீங்க செய்யல, 40 வருஷமா அந்த பிரச்சனையை தீர்க்கல. நான் எப்படி 4 வருஷத்தை தீர்ப்பேன்? தீர்க்கணும். அதுக்காக தானே நீங்க சொல்லிட்டு தானே வந்திருக்கிறீங்க. நாங்க அரசியலே கிடையாது, இதுல எந்த அரசியலுமே கிடையாது. திரு ராகுல் காந்தி அவர்கள் அன்னைக்கு சொன்னாங்க. நான் தனி விமர்சனம்லாம் கிடையாது, அந்த உண்மை நிலையை சொல்றேன். நதிநீர் இணைப்புங்கிறது ஒரு டிசாஸ்டரா போயிடும்னாரு, அது பேரழிவா போயிடும்னாரு. நதிநீர் இணைப்பு எப்படி பேரழிவா போகும்? ஒரு நாட்டுல தண்ணிக்கே, குடிக்கிறதுக்கு தண்ணிக்கே 10 ரூபா 20 ரூபாய்க்கு வியாபாரம் பண்றது, ஒரு லிட்டர் தண்ணியை 20 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ற தேசத்துல நாடு பூரா 130 கோடி மக்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னா தேசிய நீர் இணைப்பு இல்லாம எப்படி செய்ய முடியும்? ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நாட்டுல உற்பத்தி ஆகக்கூடிய 64,500 டிஎம்சியில கிட்டத்தட்ட வந்து 17,500 டிஎம்சி போக கிட்டத்தட்ட மீதி எல்லாம் 48,000 டிஎம்சி கடலுக்கு வீணா போகுது. இந்த 48,000 டிஎம்சியில ஒரு 10 விழுக்காடு பயன்படுத்தினா கூட நம்மளால வந்து இந்த வறட்சியை போக்கிட முடியும். இந்த 141 மில்லியன் ஹெக்டர்ல கிட்டத்தட்ட 100 மில்லியன் ஹெக்டருக்கு நீர்ப்பாசனம் உறுதி கொடுத்துட முடியும். நாம அதை தான் நம்ம சொல்றோம். அதனாலதான் அது வந்து அந்த தேசிய நீர்வழிச்சாலையா இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த பொறியாளர் ஏசி காமராஜ் வந்து அந்த தேசிய நீர்வழிச்சாலை திட்டத்தை வந்து அப்துல் கலாம் அவர்களிடம் கொடுத்து மத்திய அரசுக்கும் கொடுத்து தொடர்ந்து போராடிட்டு வர்றாரு. இது ஒரு 5 லட்சம் கோடி ரூபாய், 5 லட்சம் கோடி 5.5 லட்சம் கோடியில ஒட்டுமொத்த நதிநீர் இணைப்பு திட்டத்தையே தேசிய நீர்வழிச்சாலையா திட்டத்தை மாற்ற முடியும்னு சொல்றாரு. இதெல்லாம் எங்க டெல்லியில போய் போராடாம நம்ம எங்க போய் போராட முடியும்? அதனால டெல்லியில போராடுறது 100% நியாயம். அதை மத்திய அரசு வேற விதமா திசை திருப்பக்கூடாது. ஐயா கண்ணு வந்து ஒரு தனிநபர் அரசியலா பண்ணக்கூடாது. அவங்கள வந்து இப்ப இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, துரதிருஷ்டவசமா எந்த ஆட்சி மத்தியில ஆட்சியில இருந்தாலும் மாநிலத்தில் ஆட்சியில இருந்தாலும் எதிர்த்து போராடக்கூடியவர்களை தனிப்பட்ட முறையில தனிமைப்படுத்தி அவங்களை எப்படியாவது கொச்சைப்படுத்த முடியுமா, அவங்க மேல ஏதாவது ப்ராப்ளம் உண்டு பண்ண முடியுமா, அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் உண்டு பண்ண முடியுமான்னு தான் பாக்குறாங்களே தவிர பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. பிரச்சனைகளை சொல்லக்கூடிய மனிதரை தீர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்களை தீர்வு காண வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது வந்து நான் இன்றைக்கு இல்ல, காலங்காலமா நடந்துகிட்டு இருக்க விஷயம். நாங்க பாரத பிரதமர்கிட்ட கேட்டுக்கொள்றதெல்லாம், இந்தியாவுடைய பிரதமராக கேட்டுக்கொண்டிருக்கலாம், வளர்ச்சி என்ற வாதத்தை முன்வைத்து நீங்கள் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். வளர்ச்சி என்ற வாதத்தை வைத்து உங்களை வந்து மக்கள் ஆதரித்திருக்கிறார்கள். வளர்ச்சி என்பது இந்த நாட்டினுடைய 14 கோடி விவசாயிகளை உள்ளடக்கிய வளர்ச்சியா இருக்கணும். இந்த 14 கோடி விவசாயிகள்னா ஒரு விவசாயி இல்லை, ஒரு விவசாயியை நம்பி ஒரு 14 கோடி விவசாயம் இருக்கான்னா அவனை நம்பி ஒரு 2 பேர் இருப்பாங்க அவன் குடும்பத்துல. 42 கோடி பேர் ஆச்சு. அதை நம்பி ஒரு 2 கூலி தொழிலாளி இருக்கான். எவ்வளவு பேர் வருது கணக்கு பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 70 கோடி பேருக்கு மேல இந்த டிபெண்ட். அதுக்கப்புறம் மறைமுகமா போறாங்க. ஒட்டுமொத்த தேசத்தினுடைய சுழற்சியே இந்த விவசாயத்தினால நடக்குது. இவங்க எல்லாரும் எளிதா சொல்றாங்க 14 கோடி விவசாயம். 14 கோடி விவசாயம்னா 14 கோடி விவசாயிகள் மட்டும் இல்லை, அவனை நம்பி 2 பேர் இருப்பாங்க, ஒரு குடும்பத்துல 2 பேர்.
அப்ப அவனை நம்பி ஒரு கூலி தொழிலாளி வச்சுங்க, அவங்கள நம்பி மறைமுகமா வேலை வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு டிராக்டரு மற்ற வேலை, ஒரு கடை வச்சிருக்காங்க, டீ கடை வச்சிருக்காங்க, கிராமத்தில் வாழ்றவங்க எடுத்துங்க, 70 கோடி பேருக்கு மேல வராங்க. ஒரு நாட்டினுடைய மக்கள் தொகையில 60-70% மேல உங்களுக்கு இதை நம்பி இருக்காங்க. இன்னமும் மத்திய அரசனுடைய புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது? இன்னைக்கு 10 லட்சம் கோடி கடன் கொடுக்குறாங்க மத்திய அரசாங்கம். நான் தான் தெளிவா சொன்னேன். தமிழ்நாட்டில் இன்னைக்கு அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு இன்னைக்கு இருந்த நிலைமைக்கு சொல்றேன், 34% ஆற்று பாசனம் 24.5% குறைஞ்சு போச்சு, 35% ஏரி பாசனம் 13% குறைஞ்சு போச்சு, 30% இருந்த நிலத்தடி நீர் பாசனம் 62% ஆகிட்டது. அப்புறம் எப்படி நிலத்தடி நீர் இருக்கும்? அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னு வச்சுட்டீங்கன்னா, இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் செய்யணும். தமிழ்நாட்டில் நீர்ப்பாசன திட்டங்களுக்காக பண ஒதுக்கீடே கிடையாது. மற்ற மாநிலங்கள் எல்லாம் நீர் ஒதுக்கீடு நிலப்ப நீர் திட்டங்களுக்கு இப்ப தெலுங்கானா புதுசா ஆரம்பிச்ச தெலுங்கானால போன வருஷம் 25,000 கோடி, இந்த வருஷம் 25,000 கோடி நீர்ப்பாசன திட்டங்களுக்கு. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2006 இருந்து 2011 வரைக்கும் 7,000 கோடி, 2011 இருந்து 2016 வரைக்கும் அந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் 14,000 கோடி. இப்ப 2 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா 3,000 கோடி 4,000 கோடி. ஆமா, ஒரு பட்ஜெட்ல நீர்ப்பாசனத்திற்காக நீர் ஆதாரங்களுக்காக பணமே ஒதுக்கலைன்னா எப்படி நீர் திட்டங்களை உருவாக்க முடியும்? எப்படி நீர் சேமிப்பு கட்டமைப்புகளை உருவாக்க முடியும்? அதனால இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுயா. தீர்வுங்கிறது ஒரு 4-5 வகையான தீர்வு இருக்கு. அந்த தீர்வை மட்டும் நான் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சுக்கிறேன். அதை நான் ஒரு 10 தலைப்புகளில் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கிறேன். அது ஏற்கனவே நான் பார்த்தசாரதி அவர்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன். அதை நீங்க கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் சர்க்குலேட் பண்ணுங்க. இந்த போராட்டம் ஐயாக்கன் அவர்கள் போராட்டம் ஆரம்பிச்ச பிறகு நான் அனுப்பிச்சு விட்டேன் ஒரு 10 பாயிண்ட்ல. இதுல உடனடியா இன்னைக்கு செய்ய வேண்டியதுங்கிறது, அந்த மத்திய அரசாங்கம் நிச்சயமா தேர்தல் அறிக்கையில சொன்ன மாதிரி 50% விழுக்காடு லாபத்தை கொடுக்கணும். அந்த விலை நிர்ணயம் பண்ணணும். அந்த விலை நிர்ணயத்தை எந்த விதமா வேணாலும் கொடுக்கலாம். விவசாயிகளுக்கு ஏக்கர் சப்சிடியா வேணாலும், லாபத்தை ஏக்கர் சப்சிடியா வேணாலும் கொடுக்கலாம். டைரக்டா விலையில கொடுத்தோம்னா விலை ஏறும், நுகர்வோர் பாதிக்கப்படுவாங்கன்னு சொன்னா நேரடியா மற்ற மேலை நாடுகள்ல இருக்க மாதிரி ஏக்கர் சப்சிடியா, ஹெக்டேர் சப்சிடியா அவர்கள் பயிர் சாகுபடி அடிப்படையில் கொடுக்கலாம். முதல்ல இது கண்டிப்பா மத்திய அரசு செஞ்சாகணும். 2வது இன்னைக்கு 10 லட்சம் கோடி விவசாயிகள், 14 கோடி விவசாயிகளையும் ஒரு போதிய வட்டி இல்லாத கடன் கிடைக்கணும், பயிர் கடன் கிடைக்கணும், 4% வட்டியில கடன் கிடைக்கணும். அது உடனடியாக 14 கோடி விவசாயிகளுக்கும் கொடுக்க முடியாது. இன்னைக்கு என்ன புள்ளி விவரம் சொல்லுதுன்னு வச்சுட்டீங்கன்னா, இந்த 9 கோடி ஃபார்ம் ஹோல்டிங்ஸ்ல 13% பேருக்கு தான் பேங்க் கடன் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. 9 கோடி விவசாய குடும்பங்கள்ல 13% பேருக்கு தான் கிடைக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில எல்லா விவசாயிகளுக்கும் தேவையான அளவுக்கு குறைந்த வட்டியில கடன் கிடைக்க வைக்கணும். அது வரைக்கும் இந்த வருஷம் பட்ஜெட்ல 10 லட்சம் கோடி ஒதுக்கிறீங்க. அந்த 10 லட்சம் கோடியும் பயிர்க்கடன் எவ்வளவு கொடுங்க? ஒரு 7 லட்சம் கோடி கொடுத்தீங்கன்னா, இல்ல 6 லட்சம் கோடி கொடுத்தீங்கன்னா அது நாம் வட்டி இல்லாத கடனாகவும் அது வட்டி இல்லாத கடனை 4% வட்டிக்கு எப்படி கொடுக்க முடியும்னு கேட்பீங்க. 4% தான் சேமிப்பு கணக்குல 4% வட்டிக்கு பணம் இந்தியாவில் 25%. அப்போ 20லேருந்து 25% பணம் இந்தியாவில் உள்ள டெபாசிட்ல 20% பணம் 20 குறைந்தபட்சம் 20% பணம் சேமிப்பு கணக்கில் சொல்லுது. அதுக்கு 4.5% தான் பேங்க் வட்டி கொடுக்குது. ஏன் இப்போ விவசாயிகளுக்கு 18% தான் கடன் கொடுக்குறீங்க? ஏன் இட் இஸ் மென்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் லோன், அக்ரிகல்ச்சர் கிரெடிட்னு ஏன் சொல்லக்கூடாது? 4% வட்டிக்கு நிச்சயமா சொல்ல முடியும், வழி இருக்கு. அதனால தான் அந்த 10 லட்சம் கோடியை 4% இன்ட்ரெஸ்ட்ல கடன் கொடுக்கணும். அது கொள்கை முடிவு எடுக்கணும். 3வது உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த நீர்ப்பாசனத்துக்கு ஒழுங்குபடுத்தணும்னா தேசிய நீர்வழி திட்டம் நிச்சயமா தேசிய நீர்வழிச்சாலை மட்டும்தான் இந்தியாவை பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்ல, குடிநீர் பிரச்சனைகளுக்கு மட்டும் இந்தியாவை ஒன்றுபட்ட தேசமாக காப்பாற்றணும்னா அதுக்கு தேசிய நீர்வழிச்சாலை தான் வேணும். இல்லைன்னா ஒன்றுபட்ட தேசமாக இந்தியாவை காப்பாற்றுறதுக்கு பெரிய பிரச்சனையாகிடும். நீர் பிரச்சனைகளால இந்தியா சிதறக்கூடிய மிகப்பெரிய அபாயம் ஏற்படும். ஒரு தேசப்பற்றுள்ள குடிமகனாக நான் சொல்கிறேன், நான் தமிழனாகவும் இந்தியனாகவும் சொல்றேன், நிச்சயமா தேசிய நீர்வழிச்சாலை உறுதியாக வந்தாக வேண்டும். 4வது தனிப்பட்ட பயிர் காப்பீட்டு திட்டம் கண்டிப்பா கொண்டு வரணும். இந்த 14 கோடி விவசாயிகளுக்கும் தனிப்பட்ட பயிர் காப்பீட்டு திட்டம் வரணும். இதோட முக்கியமானது 5வது சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு வச்சுட்டீங்கன்னா, ராணுவத்துக்கு என்ன நிதி ஒதுக்குறீங்களோ அது விவசாயத்துக்கு ஒதுக்கணும். இது முக்கியமான கொள்கை முடிவு. இதை முடிச்சிருவோம். இதோட மிக முக்கியமான விஷயம், இந்தியா சந்தை பொருளாதாரத்துல சிக்கி தவிக்குது. இது 70 ஆண்டு கால சந்தை பொருளாதாரம் இன்னைக்கு இந்தியாவை ஆயிட்டுது. 1945-48 டாக்டர் ஜே.சி. குமார் அதை பத்தியே நான் 1 மணி நேரம் பேசணும். அதுக்கு திரும்ப ஒரு விவாதத்துக்கு நீங்க ஏற்பாடு செய்யணும்னு உங்களை எல்லாம்
வந்து வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் ஜே.சி. குமரப்பாவுடைய நிலைத்த பொருளாதார கொள்கைகளில் அன்னைக்கே சொல்லிட்டாங்க. 45-48 ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பொருளாதார திட்டம் அன்னைக்கே கொடுத்துட்டாரு. சந்தை பொருளாதாரம்ங்கிறது கொலை கொள்ளை பொருளாதாரம் அன்னைக்கு அழகா தெளிவாக விளக்கியிருக்கிறாரு. இந்தியாவில் வந்து முயற்சி பொருளாதாரம், சேவை பொருளாதாரம், குழு பொருளாதாரம் வளரணும்னு அன்னைக்கே சொல்லி ரசாயன விவசாயம் இந்தியாவை சிதைக்கிறோம்னு அன்னைக்கே என்னை எச்சரிச்சிருக்கிறாரு. அன்னைக்கே ஒட்டுமொத்தமான திட்டம் கொடுத்தாச்சு. அந்த அடிப்படையில் இந்தியாவை இயற்கை சார்ந்த விவசாயத்தை, இயற்கையை சிதைக்காத வேளாண் அறிவியல் வளர்ச்சி, இயற்கையை சிதைக்காத அறிவியல் வளர்ச்சி, இவைகள் வித்திடப்படணும். இதுக்கான வழிகளை செய்யணும். இதுக்கு டாக்டர் நம்மாழ்வார், அங்கே வடக்க சுபாஷ் பாலேக்கர் போன்றவர்கள்லாம் செஞ்சிருக்கிறாங்க. நம்ம இந்திய பசுவினங்கள் தான் தரக்கூடிய பால் தான் A2 புரதம் இருக்கு. அந்நிய பசுவினங்கள் தரக்கூடிய பாலில் A1 புரதம் இருக்கு. A2 புரதம் தான் மனிதனுக்கு நல்லது. A1 புரதம் வந்து இதனால தான் டயாபிட்டிஸ், ஒபிசிட்டி, எல்லா நெர்வ் டிஸார்டர், ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் வந்து அந்த அந்நிய பசுவினங்கள் பாலை சாப்பிட்றதான்னு சொல்லி 2011 ஆராய்ச்சி முடிவுகள் சொன்ன பிறகு இந்திய பசுவினங்களும் இந்திய கால்நடைகளை தழுவிய அதனுடைய கழிவுகளை ஊட்டமேற்றிய உரமாக மாற்றி பயன்படுத்தி ரசாயன உரம் இல்லாமல், லஞ்சு இல்லாத, பூச்சி மருந்து இல்லாத ஒரு விவசாய முறைகளுக்கு இயற்கையை சிதைக்காத வேளாண் அறிவியல் வளர்ச்சியை வித்துடணும். அதுக்கு இந்தியாவினுடைய இந்த 15 அக்ரோகிளைமேட்டிக் ஜோன்ஸ், 127 அக்ரோகிளைமேட்டிக் ஜோனு, 15 அக்ரோகிளைமேட்டிக் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை ஆராய்ச்சி நிலையங்களும் பேரலா வந்து ரிசர்ச் வந்து ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் வந்து நேச்சுரல் அக்ரிகல்ச்சர் பத்தி பேரல் ரிசர்ச் இருக்கணும். நீங்க இந்த புதுசா இதுக்காக ஒரு இன்ஸ்டியூட்னு நான் கேட்கவே இல்லை. எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டியூட்லயும் பேரலா இந்த இயற்கை விவசாயத்திற்கான ஆராய்ச்சிகள் அறிவிக்கப்படணும். இப்படி எல்லாம் செஞ்சு தற்சார்பு பசுமை கிராமங்களை உருவாக்குறது மட்டும்தான். மோடி அவர்களை நாங்கள் குறைச்சி மதிப்பிடல. நாங்கள் உங்கள்கிட்ட வேண்டுகோள் இந்திய அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் வைக்கிறது என்னன்னா, சுதேசி டெவலப்மெண்ட்டுங்கிறது தான் ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். சுதேசியை பாதுகாக்கிறது தான் நம்ம வந்து நாட்டை பாதுகாக்கிறதா இருக்கும். நீங்கள் மேக் இன் இந்தியான்னு சொல்கிறீங்க, நாங்கள் கேட்குறோம் மேக் இந்தியா, மேக் அவர் இந்தியா. அதுக்கு நம்மக்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குது. நம்ம யார்கிட்டையும் போய் கையேந்தி நிற்க வேண்டாம். மேக் அவர் இந்தியா, மேக் அவர் ஓன் செல்ஃப் சஃபிஷியன்ட் இந்தியா. அந்த செல்ஃப் சஃபிஷியன்ட் இந்தியாங்கிறது எங்கே இருக்குன்னு வச்சுட்டிங்கன்னா, இந்தியாவுடைய 6,40,000 கிராமங்களில் நகரப்புறங்களால் சிக்கி சேர்ந்ததை தவிர மீதி எஞ்சி இருக்கக்கூடிய கிராமங்களை தற்சார்பு பசுமை கிராமங்களாக உருவாக்குறது ஒண்டி தான் இந்தியாவினுடைய பொருளாதார சிக்கல்களுக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும். அதை தான் நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 5 விஷயங்களை செய்யுங்க. இறுதியா மிக முக்கியமா இந்தியா பூரா எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுங்கள் என்பது தற்சார்பு பசுமை கிராமங்களை உருவாக்குவதாகத்தான் தீர்வாக இருக்க வேண்டும். அது டாக்டர் ஜே.சி. குமாரப்பா காந்திய பொருளாதார மேம்பாட்டை காந்திய வழியில உருவாக்குறது தான் தீர்வா இருக்க முடியும். அங்கேயே மதிப்பூட்டணும், எங்க விளையுதோ அங்கேயே மதிப்பூட்டணும், அங்கேயே அந்த லாபங்கள் கிடைக்கணும், அங்கேயே அந்த வேலை வாய்ப்பு பெருகணும். நகரப்புறங்களுக்கு மக்கள் குடிபெறாத சூழ்நிலை உருவாகணும். அந்த சூழ்நிலை உருவானதான் இந்தியா உண்மையாக ஒளிரும், இந்தியா உண்மையா வல்லரசாகும், அப்துல் கலாம் போன்ற அறிஞர்கள் கண்ட கனவு நனவாகும். இன்னைக்கு 130 கோடி மக்களுடைய ஒவ்வொரு குடிமகனுடைய உண்மையா இந்த அரசாங்கம் செய்யணும்னு நினைச்சதுன்னா 130 கோடி மக்களை வாழ வைக்கணும்னு நினைச்சதுன்னா தற்சார்பு பசுமை கிராமங்களை உருவாக்குறது மட்டும்தான் தீர்வா இருக்கும். நாங்க மோடி அவர்களுக்கு வேண்டுகோள், நீங்க சொல்றீங்க ஸ்மார்ட் சிட்டிஸ்ன்னு சொல்றீங்க, ஒய் நாட் செல்ஃப் சஃபிஷியன்ட் கிரீன் வில்லேஜஸ். இது என்னுடைய குரல் அல்ல, இந்தியாவுடைய 130 கோடி மக்களுடைய குரல் என்பதை மத்திய அரசு உணர வேண்டும். மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய ஐயா மோடி அவர்கள் உணர வேண்டும். எங்களுக்கு எந்த அரசியலும் இல்லை. இந்தியா உலகத்தின் தலை சிறந்த தேசமாக வாழ வேண்டும். இந்தியா உலகத்தின் தலை சிறந்த தேசமாக வளர வேண்டும். உலகத்திற்கே தலைமை தாங்கக்கூடிய தேசமாக இந்தியா வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கனவு. அதுதான் நினைக்கிறோம். நாங்க விவசாயிகளுக்கு மட்டும் வாழணும்னு நாங்க நினைக்கல, ஒட்டுமொத்த இந்தியா வாழ வைக்கணும். சுதேசி பாரத்னு சொல்றீங்க, சுதேசி பாரத், நீங்க ஸ்வச் பாரத்னு சொல்றீங்க, நாங்க இன்னொரு வரி சேர்த்து சொல்றோம், சுதேசி பாரத், ஸ்வச் பாரத், செல்ஃப் சஃபிஷியன்ட் கிரீன் வில்லேஜஸ். இது மைட்டி இந்தியா, வெல்தி ஃபார்மர்ஸ், மைட்டி இந்தியா. This is save farmers, save India. Assure life security to farmers to ensure food security of the nation. நன்றி, வணக்கம்.